மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அஞ்சலி. 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை. நல்லக்கண்ணு உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அஞ்சலி. சூர்யா, கார்த்தி, பாண்டியராஜன், மன்சூர் அலிகான் உள்ளிட்டோரும் இறுதி மரியாதை. இறுதி அஞ்சலிக்கு பிறகு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நல்லக்கண்ணுவின் உடல் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக சென்னை மருத்துவக் கல்லூரியிடம் ஒப்படைப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த அரசியல் கட்சிகள் வலியுறுத்தல். தேர்தல் பணிகளில் மத்திய அரசு ஊழியர்களை அதிக அளவில் பயன்படுத்த அதிமுக வலியுறுத்தல். நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றும் காவல் அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய பாஜக கோரிக்கை. தமிழகத்தில் உள்ள முக்கிய காவல் அதிகாரிகளும் இன்னும் டிரான்ஸ்ஃபர் செய்யணும். இந்த தேர்தலில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. உளவுத்துறை சேர்ந்தர மற்றும் முக்கிய பொறுப்புள்ள அதிகாரிகளையும் மாற்றும் என்று சொன்னோம். தென் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். கோவை தொண்டாமுத்தூரில் கனமழை. சிவகாசி, தேனி மாவட்டம், கம்பம் சுற்றுவட்டாரங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். நெல்லை மாவட்டம் ஆனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை. ஆந்திராவிலிருந்து சென்னை பூண்டி ஏரிக்கு வந்தடைந்தது கிருஷ்ணா நதி நீர். சென்னையில் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு வராது என அதிகாரிகள் தகவல். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் 3400 ரூபாயாக அதிகரிப்பு. பணி நிறைவு தொகை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அரசாணை வெளியீடு. கடலூர் அருகே அடுத்தடுத்து மயங்கி விழுந்து உயிரிழந்த காகங்கள். பறவை காய்ச்சல் பீதியால் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம்கள் மூலம் பரிசோதனை. சென்னை வந்தார் அமலாக்கத்துறை தலைமை இயக்குனர் ராகுல் நவீன். தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிப்பது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் முன்னாள் அமைச்சர் சிதம்பரத்திற்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு அனுமதி. டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விளக்கம். கோவையில் இன்று மாலை திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரை. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். திமுகவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. நீங்க 98 அறிவிப்புகள் நீங்க நிறைவேற்றப்பட்டதாக இன்னைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலே வெளியிடுறீங்க. அப்படின்னா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் பதிலே இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் இன்று தொகுதி பங்கீடு பேச்சு நடத்துகிறது திமுக. மார்ச் 2ஆம் தேதி விசிகவுடன் பேச்சு நடத்த உள்ளதாக நியூஸ் 18க்கு திருமாவளவன் பேட்டி. இன்றைக்குத்தான் தகவல் சொல்லப்பட்டது. மார்ச் 2ஆம் தேதி
விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. விரைவில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நியூஸ் 18க்கு பேட்டி. நிறைவாக கூப்பிடுவார்களா, இடையில் கூப்பிடுவார்களா என்று தெரியவில்லை. அவர்கள் எப்பொழுது அழைக்கிறார்களோ அப்பொழுது பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் வழக்கு. கரூரில் நடந்த வேதனைக்குரிய சம்பவத்திற்கு பின் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுத்ததில் என்ன தவறு என நீதிபதிகள் கேள்வி. நீதித்துறையில் ஊழல் என்ற பெயரில் பாடத்திட்டம் கொண்டு வந்ததற்கு மன்னிப்பு கேட்ட மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தை அடுத்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியது. நீதித்துறையில் ஊழல் என்ற பெயரில் CBSE 8ஆம் வகுப்பில் பாடம் உள்ள புத்தகத்திற்கு தடை. அடுத்த உத்தரவு வரும் வரை விநியோகிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் ஆணை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை. செயற்கை நுண்ணறிவு, பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இஸ்ரேலுடன் விரைவில் தாராள வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஜப்பானில் பார்வையாளர்களை ஈர்த்த வித்தியாசமான வழிபாடு. குழந்தைகள் போல் சேற்றை வாரி இறைத்து கொண்டாடிய மக்கள். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் எல்லைப் பகுதியில் மோதல். பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 40 பேர் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் 256 ரன்களை குவித்தது இந்தியா. 72 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேவை வீழ்த்தி அபாரம். T20 உலகக்கோப்பை தொடரில் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா. நாளை மறுதினம் நடைபெறும் போட்டியில் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி. பிரபல நடிகை ராஷ்மிகா மந்தனாவை கரம் பிடித்தார் நடிகர் விஜய் தேவரகொண்டா. இணையத்தில் வைரலாகும் நட்சத்திர ஜோடியின் திருமண புகைப்படங்கள். சென்னை திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி வரை 2100 கோடியில் உயர்மட்ட சாலை. 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையும் சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செயல்படுத்தப்பட உள்ள திருவான்மியூர் முதல் உத்தண்டி சாலை மேம்பால பணியினை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இன்று டெல்லி பயணம். நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த IJK நிறுவனர் பாரிவேந்தர். EPS உடன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனும் சந்திப்பு. யாருடன் கூட்டணி என்பது குறித்து நாளைக்குள் முடிவு என ராமதாஸ் உறுதி. திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இருக்கலாம் என்றும் கருத்து. 28 எவ்வளவு தெரியும் என்ன திராவிட கட்சிகளோடு கூட்டணி இருக்குமா இருக்காது ஐயா? இருக்கும். தவேகவிற்கு சென்ற சிலர் அதிமுகவிற்கு திரும்ப விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. நிறைய பேர் புதுதாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போடும்போது திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்தவர்கள் பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. வேட்பாளர்களை அறிவித்ததும் பலரும் தவேகவில் இணைவார்கள் என செங்கோட்டையன் பதில். எந்த கட்சியாக இருந்தாலும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், அவர்களுக்கு மட்டுமல்ல, தேர்தலில் யார் வேட்பாளர் என்று அறிவிக்கட்டும். எத்தனை பேர் எங்களை நாடி வருகிறார் என்பதை காணப்போகிறீர்கள். சேலம் வேலூரை தொடர்ந்து தஞ்சாவூரில் தவேக நிர்வாகிகளை சந்திக்கிறார் விஜய். மார்ச் 2வது வாரத்தில் நிகழ்ச்சி நடைபெறுவதாக தகவல். தமிழ்நாட்டை போல புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம். இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. வாக்காளர் பட்டியலில் குளறுபடி என குற்றச்சாட்டு. சென்னை மதுரவாயில் தொகுதியில் ஒரே நபருக்கு 8 வாக்காளர் அடையாள அட்டை எண்கள் வழங்கப்பட்டதாக புகார்.
தொலைக்காட்சி விவாதங்கள் நேர்காணல்களில் அனுமதியின்றி பங்கேற்க கூடாது. நிர்வாகிகளுக்கு தவிக அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு. ஆரம்பகட்ட விசாரணை குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டம். தஞ்சாவூர் மாநகராட்சியில் வேலை வாங்கி தருவதாக கூறி 42 லட்சம் ரூபாய் மோசடி என புகார். உதவி பொறியாளர் மீது வழக்கு பதிவு. வந்தவாசி அடுத்த செங்காடு கிராமத்தில் நிலத்தகராறு காரணமாக விவசாயியை அடித்து கொன்ற வழக்கு. திமுக முன்னாள் எம்எல்ஏ கமலக்கண்ணன் உள்ளிட்ட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை. மாசிமக திருவிழாவை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்திற்கு வரும் 2ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடியிருப்பு கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி வைத்தார் ராகுல் காந்தி. பெருமளவில் இழப்பை சந்தித்த போதும் தங்களது உறுதியை மக்கள் இழக்கவில்லை என பேச்சு. பல்கலைக்கழக மானியக் குழுவின் வழிமுறைகளை பின்பற்றக் கோரி டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். பேரணியை தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருடன் மோதல். மேற்கு வங்கத்தில் தொடர் துன்புறுத்தலுக்கு உள்ளாவதாக குற்றச்சாட்டு. தலைமைச் செயலக கிளையை நோக்கி சென்ற பழங்குடியின மக்கள் மீது தண்ணீர் மற்றும் கண்ணீர் புகை குண்டு வீச்சு. ஹைதராபாத்தில் துணிக்கடையில் பயங்கர தீ விபத்து. 4 மாடி கட்டிடம் பற்றி எரிந்ததால் பரபரப்பு. அமெரிக்கா ஈரான் இடையேயான அணு ஆயுத பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். அடுத்த கட்டமாக தொழில்நுட்ப பேச்சு நடைபெறும் என ஓமன் வெளியுறவு அமைச்சர் அறிவிப்பு.